யாராவது என்ன பண்ற தூங்கிட்டு இருக்க நேரா நீ வேலை பார்த்து ஆமா பாஸ் அது இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையே பாஸ் செவ்வாய்க்கிழமை தூங்கினா சாமி கண்ணை குத்திரும் நான் எதுக்கு தூங்க போறேன் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை கொடுத்த வேலையை மட்டும் ஒழுங்கா முடியல உன் வேலையை விட்டு தூக்கிடுவேன் சரி பாஸ் நான் தான் என்னோட வேலையை முக்காவாசி முடிச்சிட்டேன் சரியா பாஸ் நீங்க எதை பத்தியும் கவலையே பட வேண்டாம் பாஸ் நிஜமா சொல்றியா ரொம்ப சந்தோஷம் நான் வெளிநாட்டுல இருந்து வர வச்சேன் ஒரு ஹார்ஸ் 9000 உனக்கு நான் அனுப்பி வச்சிருக்கேன் அது எவ்வளவு காஸ்ட்லி தெரியுமா அதை வாங்கி ஜாக்கிரதையா வச்சுக்கோ அதை போட்டுக்கிட்டு நீ பண்ண வேண்டிய வேலையெல்லாம் ஒழுங்கா பண்ணு அப்படி பண்ணா மொத்த காசு நீ தான் தர வேண்டியது இருக்கும் யாராவது உன்னை பார்த்ததுல எனக்கு சந்தோஷம் இத போட்டுக்கிட்டு மரம் வெட்டா செமத்தியா இருக்கும் கண்ணாடி எங்கப்பா இருக்கு கொஞ்சம் போஸ்ட் கொடுப்போமா இதுல பட்டன்ஸ் எல்லாம் எங்க இருக்கு இதோ இங்க இருக்கு Work House 9000 டிவைஸ் இப்போ ஆக்டிவேட் ஆயிடுச்சு உங்க வேலையை ஸ்டார்ட் பண்றதுக்கு இன்னும் 10 செகண்ட் ஆயிடும் 10 9 8 7 6 என் பொருளை எங்க வச்சு தெரியலையே 4 3 இன்னைக்கு இது போதும்னு நினைக்கிறேன் இன்னும் ஏன்டா முடிச்சுக்கிட்டு இருக்க தூங்கு Work House 9000 டிவைஸ்க்கு நீங்க பண்ண வேலை பத்தல நீங்க இப்பவே உடனடியா வேலையை ஆரம்பிச்சாகணும் நீ ஒன்னும் எனக்கு பாசு கிடையாது கிளம்பு காத்து வரட்டும் ஒழுக்கம் இல்லைன்னா கண்டிப்பா தண்டனை வழங்கப்படும் உனக்கு என்ன பெரிய அறிவாளி நினைப்பா உன்னைய குப்பை தொட்டில போட்டா எல்லாம் சரியாயிடும் இப்ப பாரு சரி என்ன மன்னிச்சுக்கோ அதாடா வந்துட்டோம்ல ஷாக் அடிச்சது போது நிறுத்து நிறுத்து அது என்னோடது முடியாது எனக்கு வேணும் இதுக்கு முன்னாடி நீ தானடா சாப்பிட்ட அதை நான் தானே கண்டுபிடிச்சேன் அண்ணா நீ ரொம்ப மோசம் எப்ப பாரு என்ன இப்படிதான் நீ பண்ற அதை என்கிட்ட கொடுத்துரு என்னால முடியல அண்ணா அண்ணா எல்லாம் வீணா போச்சு உன்னாலதான் அந்த பானை உடைஞ்சு போச்சுடா அந்த லாகர் வீக் அங்க என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான் லாகர் வீக் அந்த வில்ல என்ன பண்ணுவான் மரத்தை வெட்டிக்கிட்டு இருப்பான் அவன் எதுக்காக நொந்து நூடுல்ஸா போறான் ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ யாருக்கு தெரியும் இவன மாதிரி ஆளுங்க எல்லாம் சந்தோஷமாவே இருக்க கூடாது படா போலாம் அடே யாரா என்ன அடிச்சது ஒழுங்கா முகத்தை காட்டுங்கடா கவனம் வேலையில இருந்து தசை திரும்புது இத Work House 9000 கண்டுபிடிச்சிருக்கு ஒழுங்கா வேலை செய்யலனா தண்டனை கொடுக்கப்படும் டேய் தம்பி அவனை புடுறா சோப்பாடு வேஸ்ட் பண்றது எனக்கு பிடிக்காது ரெண்டு பேரையும் நல்லா அடிச்சடா தம்பி கலக்கிட்டடா இன்னைக்கு நீங்க சொத்திக்கடா டேய் தம்பி ஓடிடா ஓடாதீங்கடா நில்லுங்கடா வேலையை தொடங்குறதுக்கு இன்னும் 10 செகண்ட் தான் இருக்கு 9 7 6 5 ஹே டப்ளு விக்கி ஏன்டா நம்மள துரத்துறத நிறுத்திட்டான் யாருக்கு தெரியும் நம்மள நிம்மதியா விட்டா ஜாலி தானே போடா தம்பி போய் பார்க்கலாம் ஓகே என்ன நடந்தாலும் நான் இந்த இடத்த வந்து நகர மாட்டேனா அவனுக்கு சொரணையே இல்ல
ஏன் குண்டு சட்டிகளா எழுதுருக்கடா, எனக்கு செய்யறதுக்கு நிறைய வேலை இருக்குடா. நீங்க ஒழுக்கம் இல்லாம நடந்துக்கிட்டதுனால அப்புறம் எல்லாருக்கும் உங்களுக்கு ஆபத்துடா. தண்டனை வழங்கப்படும். என்ன ஒண்ணு, இப்ப என்ன ஆச்சு? டேய் அண்ணா, அது விக்கோட ஹெல்மெட் ஆனது. ஆமா, இன்னைக்கு விக்கு நிறைய மரத்தை வெட்டி இருக்கான்டா. அப்ப என்னதான்டா என்ன பண்றது? எனக்கு ஒரு ஐடியா இருக்கு தம்பி. மயக்கம் தெளிஞ்சிருச்சு. இப்ப நீங்க உங்க வேலையை பார்க்கலாம். இருடா, இது கயிறை கழட்டுங்கடா, ப்ளீஸ்டா. நான் போய் வேலையை பார்க்கணும்டா, என்ன விட்டுடுங்கடா, விடுறா. இது என்னது இது? எனக்கு தயவு செஞ்சு காப்பாத்துக்கடா. இந்த ஹெல்மெட்டை மட்டும் என் மண்டையை மட்டும் எடுத்து கொடுத்தீங்கன்னா நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன்டா, ப்ளீஸ்டா. தயவு செஞ்சு டேய் தம்பி, இந்த ஹெல்மெட் மண்டையில இருந்து அந்த ஹெல்மெட்டை எடுத்துட்டா இவன் மரம் வெட்டுறதை ஓ, நிறுத்திடுவான். நீ சரியா பெரிய சொன்ன. மனசு ரொம்ப பண்ணி அறிவாளி எடுத்து அண்ணா. Work has 9,000 divided. அப்படிதான் இரு. வேலையை start பண்ணலாம். கண்டுபிடிச்சிருச்சு. எனக்கு உதவி செய்யடா தம்பி. நீங்க வேலையை start பண்ணலாம். Seven, six, இது மறுபடியும் five, கவுண்ட். சாதிச்சிட்டோம். work has 9,000 ஒழுக்கம் இல்லாம இருக்கிறத கண்டுபிடிச்சிருச்சு. சொல்ற பேச்சு கேட்காம இருந்ததுனால போடா தம்பி. அதிகமான தண்டனை மறுபடியும் நம்ம வழங்கப்படும். ஆரம்பிக்கலாம். தண்டனை வழங்கப்படும். சரிடா தம்பி, இப்ப பிடிச்சிட்டு அச்சோஷனோட மாட்டை அடே வேற எதுவும் வழி இல்லையாடா. போடலாமா? கண்டிப்பாடா. அடே இதுடா, இந்த ஹெல்மெட்டையே காயப்படா, விடுடா என்ன. டேய் தம்பி பாத்து. ஏப்பா சாமி, என்ன 2 பேரும் விட்டுடுங்கடா. ஒழுக்கம் இல்லாமல் நடந்துக்கிட்டதுக்காக தண்டனை டேய் வழங்கப்படும். டப்ளு, கயிறு ஈடா. ஓகே. ஹெல்மெட் கழற மாதிரியே இருக்குடா. கேக்குதா? ஹெல்மெட் வெளியில வர போகுதுன்னு சொல்றோம். மறுபடியும் நம்ம காட்டை காப்பாத்திட்டோம். டிவைஸையே டென்ஷன் ஆக்கிட்டீங்க. தண்டனை கடுமையாக வழங்கப்படும். சரி, இப்ப சீரியஸா வேலை பார்க்க வேண்டிய நேரம். சரி, என்ன மன்னிச்சு விட்டுடு, நான் திரும்பவும் போய் வேலையை பார்க்கறேன். டேய், உன்னை காப்பாத்த தான் ட்ரை பண்றோம். தப்பிக்க வழியே இல்ல. நீ சமத்தாரு ஹெல்மெட்டை கழட்டி விடு. நல்ல பையன்ல. இதை வச்சு ஒரே வெட்டுதான் கதை முடிஞ்சிடும். கிட்ட வராதா? இங்க பாருங்கடா, அது ஒண்ணும் வேலை செய்யாதா. நீங்க இப்ப வேலை செய்ய மாட்டீங்களா? அப்படி சொல்ல அவன் மண்டையில இருந்து ஹெல்மெட் வந்துருச்சு. அதை நாம உடைச்சும் போட்டாச்சுடா. வாடா போலாம். உங்க 2 பேரையும் நீங்க கண்டிப்பா என் கையில சிக்குவீங்கடா. ஹலோ, ஒர்க் ஹார்ஸ் 9000 ல இருந்து எந்த அப்டேட்டும் எனக்கு வரவே இல்ல. என்ன மன்னிச்சிருங்க முதலாளி, அது உடைஞ்சு போச்சு. நான் ஒன்றும் பண்ணல முதலாளி. அந்த கரடிகளை சொல்ற எந்த கதையும் எனக்கு வேண்டாம். உன்னோட சம்பளத்தை மொத்தமா பிடிக்கிறேன். முதலாளி, அப்புறம் நான் சாப்பாடு எப்படி சாப்பிடுறது சொல்லுங்க முதலாளி, சொல்லுங்க. ஹலோ ஹலோ, கடவுள் நல்லவங்களை மட்டும்தான் சோதிக்கிறாரு. யா
என் காடுகளே ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. இங்க இருக்கிற எல்லா மரத்தையும் நான் வெட்டி வீசிடுவேன். ஹலோ, நான் தான் விக்கி பேசுறேன். உலகத்திலேயே சிறந்த லாகரு. வேலையை பார்க்காம என்ன பஞ்சு டயலாக் பேசிட்டு இருக்க? ஹாய் முதலாளி, நான் இங்க நிறைய வேலையை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அந்த கரடிக்கு தொல்லை தான். எப்ப பேசினாலும் கரடிகளை பத்தியே தான் நீ பேசிட்டு இருப்பியா? இதே கதையை எத்தனை நாள் தான் சொல்லுவேன்? சரி முதலாளி, நானே பாத்துக்கிறேன். என்கிட்ட ஒரு பெரிய பிளான் இருக்கு. ஒரு பிளேனை வாங்கி அதுல ஒரு பைலட்டை வச்சு இவங்க 2 பேரையும் அனுப்பி வச்சிடறேன். அப்புறம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிரும். என்ன இன்னும் பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கல? போய் வேலையை பாருடா. சரி 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 முதலாளி, ஒரு நிமிஷம் முதலாளி. அது வந்து இப்போ என்னடா பண்றது? வேற என்ன பண்ண முடியும்? போய் வேலையை தான் பார்க்கணும். அந்த குண்டகளை இங்க இருந்து அனுப்பி வச்சாதான் நம்மளால வேலையை பார்க்க முடியும். ஆனா அதுதான் முடியாதே. அவங்க 2 பேரும் என்னைய கடுப்பேத்துறதே வேலையா வச்சிருக்காங்க. என்னோட பாசும் என்ன கடுப்பேத்திக்கிட்டு இருக்கான். இவங்க எல்லாருக்கும் நான் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குறேன். ஓப்பனிங் எல்லாம் ரொம்ப நல்லா தான் இருக்கு. ஆனா ஃபினிஷிங் தான் சரி இருக்காதே. என்னோட மண்டையில ஏதாச்சும் யோசனை வருதான்னு யோசிச்சு பார்ப்போம். நீயும் எதுக்கு என்ன கடுப்பேத்துறேன்? பொதுமக்களுக்கு ஒரு அறிவிப்பு. இது செடிகளை பத்தினதும் மரங்களை பத்தினதும் தான். மரங்களை பாதுகாத்து இயற்கைக்கு நண்பனா இருப்போம். என்ன சொல்றா இவ? ஐடியா கிடைச்சிடுச்சு. இந்த ஆப்பிள் நல்லா ஜூசியா இருக்கு. டேய் தம்பி, இதை சாப்பிட்டு பாடுறா. இதோ வந்துட்டு நான் முதல்ல இதை சாப்பிடுறேன். உன்னால நிச்சயம் முடியும் டபுளு. நான் பிடிச்சிட்டேன். நான் அதை பிடிச்சிட்டேன். என்ன வலிக்கவே இல்லை. டேய் தம்பி, உனக்கு ஒண்ணும் ஆகலையே? டேய் அண்ணா, எனக்கு எதுவுமே ஆகல பாருடா. விழுந்தது கூட எனக்கு வலிக்கவே இல்லை. ரொம்ப சந்தோஷம்டா. லோகர் பேக். அச்சச்சோ. கொஞ்சம் பொறுமையா இரு, வேணும்னே மேல விழலாம். அடே உங்களா? நாம எப்பவும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கோம். நாம எப்பா ஃப்ரெண்ட்ஸ் ஆகக்கூடாது? நம்ம நட்பை தொடங்குறதுக்காக இந்த கேக்க நானே செஞ்சேன். அவனை நம்பாத, இது ஒரு ட்ராப். தள்ளி போடாண்டா. ஏய் டப்ளு, ஏய். என்னடாச்சு உனக்கு? இந்தாப்பா, இதோ நீயே வச்சுக்கப்பா. நான் மரத்தை வெட்டி ரொம்பவே டயர்ட் ஆயிட்டேன். இரு, நீ நிஜமா தான் சொல்றியா? வாஹா, நான் இப்போ வீட்டுக்கு போயிட்டு ஜாலியா டிவி பார்க்கலாம்னு இருக்கேன். இந்த மட்டும் என்ன பெரிய பிளான் போட்டுருக்கான்னு தெரியலையே. என்னடா இது இந்த கடை நடக்குது? டேய் புரிஞ்சுக்கோ. வேலை வேற நிறைய இருக்கு. சரி, நம்ம போய் பார்ப்போம். உனக்கு ஏதாச்சும் புரியுதா தம்பி? எனக்கு எதுவுமே புரியல. இந்த பூக்களை பாத்தீங்களா அரசரே? பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்குல்ல? ஏய், நிறுத்து. என்னோட தோட்டத்துல இருந்து உன் கையை முதல்ல எடு. ரொம்ப அழகா இருக்கு. இங்க பாரு. நிறுத்து. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வெளிய போ. அமைதியா பாரு. இப்ப அவன் கண்டிப்பா மாட்டுதாண்ட போறான். எனக்கு அவனை பத்தி நல்லா தெரியும். பாத்தியா, நான் தான் சொன்னல. போய் சொன்னியா? எனது கத்தியோ? நிஜமாவா? இந்த கத்தியை வச்சுக்கிட்டு மரத்தை என்ன பண்ணா? நான் தேவையில்லாத விஷ செடிகளை தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்பதான் அந்த மரங்களுக்கெல்லாம் ஒண்ணு ஆகாம நல்லா வளரும். நான் அந்த வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அச்சச்சோ, அவன் உதவிதான் செஞ்சிருக்கான். இப்போ உனக்கு தண்ணி ஊத்துறேன். உண்மையிலே இவ்வளவு செடியை நட்டு வைக்கிறான், நம்பவே முடியலையே. அவன் நிஜமாவே மாறிட்டான். காடுகளுக்கு நண்பன் ஆயிட்டான். அவன் கேக் நல்லா இருந்துச்சு. போதுண்டா டப்ளு. ஆனா அவன் மேல ஒரு கண்ணு வச்சிருக்கணும். அப்படிதான், நீ சீக்கிரமாவே பெருசா வளர்ந்துருவ. நான் நிஜமா தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எவன்டா அது மரத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறது? வாடா, அவன் பின்னாடியே போலாம். ஏய், இரு வர.
அடே உன்னதாண்டா என் ஏரியாவுக்கே வந்து என்னடா வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? இது என்னோட வேலையாச்சு, இவன் ஏன்டா பண்ணிக்கிட்டு இருக்கான்? நான் எங்க வேணாலும் மரத்தை வெட்டு வேண்டாம். ஏய், ஒழுங்கா உட்கார்ந்து கிளம்பலாம். இல்லடா உன்னைய பீஸ் பீஸ் ஆக்கிட வேண்டாம். என்னது? என்ன பீஸ் பீஸ் ஆக்குறியா? உன்னை என்ன செய்யறான் பாரு. சும்மா சொல்றா. நீ நல்ல வேலை பண்ணப்பா. என்னை காப்பாத்துறதுக்கு நன்றி. கண்டிப்பா நீங்க என் வீட்டுக்கு வரணும். நானே என் கையால உங்களுக்கு சமைச்சு கொடுக்குறேன். நிஜமாவா? எனக்கு வீட்டு சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும். நான் இப்பவே வரேன். இந்த 2 தடியனுங்க மட்டும் வருவாங்கன்னு பார்த்தா எல்லாரையும் கூட்டு வந்திருக்கானுங்க. ரொம்ப சந்தோஷமா, நீங்க எல்லாரும் பசியில இருக்கீங்க. நல்லா சாப்பிடுங்க. இதுக்கு மேல ஏன் காத்துக்கணும்? சாப்பிடுங்க சீக்கிரம். என்னது இது? என்னதுல இருந்து ஏன்டா எடுத்த? அதை என்கிட்ட கொடுத்துரு. கொடு. சூப்பரா இருக்கு. இது மட்டும் ஹாஸ்பிடல் மாதிரியே இங்க அரசரை விடுங்க. ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஹலோ லோகர்விக், இப்போ உன் வீட்டுக்கு ஒரு பார்சல் வரும், வாங்கி வை. சரி, ஒரு நிமிஷம் இருக்க. என்ன பார்சல்? நில்லு. முடிச்சிட்டேன். எல்லாம் போய் விக்கோட வீட்டையே நாசம் பண்ணிட்டோம். அப்ப கூட அவனுக்கு கோவமே வரல. எனக்கு அவனை பிடிக்குதுன்னா பாத்துக்கவே. எனக்கு சரியா படல. அவன் ஏதோ பிளான்ல இருக்கிற மாதிரி தாண்டா தெரியுது. அப்படியெல்லாம் இல்ல. நீ எப்பவுமே தப்பா தான் பாக்குற. அவன் எவ்வளவு அழகா மரத்தையும் செடியும் பாத்துக்கிட்டான்னு பார்த்தல்ல. சரி. மின்மணி பூச்சி. ஹேய், மின்மினி பூச்சி எல்லாம் வச்சு விக்கிட்ட நாம நடந்ததுக்காக மன்னிப்பு கேட்கலாமா? சரி, கண்டிப்பா பண்ணலாம். பட்டர்ஃப்ளை, உன் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு இந்த சைடு வா. நான் நினைச்சது மட்டும் கரெக்டா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது இங்கதான் இருந்தாகணும். நான் கண்டுபிடிச்சிட்டே என்னோட பழைய சத்தம் வராத மரம் வெட்டி. அந்த குண்டடுக்க நான் நல்லவனு நம்பிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். மொத்த காட்டுல இருக்கிற மரத்தையும் இன்னைக்கு நைட்டோட நைட்டா தூக்கிறேன்டா. ஹே டப்ளு, இன்னும் நமக்கு ஒண்ணு போதும்னு நினைக்கிறேன். ஓகே. வேலை முடிஞ்சது. நில்லு. எங்க ஓடுற? எங்க ஓடுனாலும் பிடிச்சிருவேன். என்னது? ஆகா, இவனுக்கு எங்க இந்த பக்கமா வந்திருக்கானுங்க. இப்போ என்ன பண்றது? எங்கேயாச்சும் போய் ஒளிஞ்சுக்க வேண்டியதுதான்டா. அது எங்க போச்சு? அது அங்க இருக்கு. இங்க வந்துரு. உன்னால தப்பிக்க முடியாது. பார்த்து போடா. ரொம்ப இருட்டா இருக்கு. இந்த மரங்கள் ஏன் இவ்வளவு வித்தியாசமா இருக்கு? என்னாச்சுன்னு தெரியலையே. இப்ப மாட்டிய என்கிட்ட. நீ ரொம்ப கடுப்பேத்துற. ஒன்ன போடாத, நில்லு. உன்னை நான் பிடிக்க மாட்டேன். ஒழுங்கா அங்கேயே இரு. இப்ப மாட்டினியா? இது எப்படி நடந்துச்சு? லோகர்விக், லோகர்விக், அந்த கரடிகளை ஏமாத்தி வேலையை முடிச்சியா இல்லையா? எனக்கு அப்பவே தெரியும்டா உன்னை பத்தி. சரி, இங்க என்னப்பா நடக்குது? லோகர்விக், உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? அவனை
உன்னை விடாத. விட மாட்டோம். பாத்துக்க